அப்படி இருந்தா எங்க அண்ணாமலை சொன்ன மாதிரி 7 இடத்துல டெபாசிட் போச்சு, 13 இடத்துல 3வது இடத்துக்கு போச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கட்சியே ஒழுங்கி போச்சு, இந்த கட்சியே கிடையாது, 2வது இடத்துல பிஜேபி வந்துச்சு அன்னைக்கு சொன்னாரு. அது நடந்ததா இல்லையா? ஆகவே இங்க நீங்க மைய புள்ளியாக வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தாவேகா எதிர்க்கிறது என்று சொல்லலாமே தவிர கம்ப்ளீட்டா ஓட்டு வங்கி ஏடிஎம்கே இல்லை சார். ஓட்டு வங்கி ஏன் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய கையில இருப்பதால், பழனிசாமி கையில இருப்பதால், அவர் யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுவதால், யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதால், ஆகவே அவருடைய தலைமையின் கீழ் இரட்டை இலைக்கு வாக்களிக்க மாட்டார்கள் சார். ஜனங்க எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஆயிட்டாங்க கண்ணன். உங்களுக்கு எனக்கும் வில்லேஜ்ல போனா அரசியல் சொல்லி கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. ஆகவே நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அது மாதிரிலாம் அந்த ரெட்டையிலேயே ஞாபகம் வச்சு ஓட்டு போடுவாங்க, திமுகவே ஞாபகம் வச்சு ஓட்டு போடுவாங்கன்ற காலங்கள் மாறிக்கொண்டு வருகிறது. அவருக்கு புரியும், தெரியும். உதாரணத்துக்கு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் பேசுவோம். அந்த திருவள்ளூர்ல போய் ஒரு மீட்டிங், அது தமிழகத்தை மீட்டெடுப்போம் என்னோட சொல்லி ஒரு தலைப்புல அவர் பேசுறாரு. கத்துறாரு. கூட்டம் எல்லாம் கலைஞ்சு போயிடுச்சு. 177வது இடமா அது சட்டமன்ற தொகுதி. அந்த 177 பேரை கூட காணாங்க. இவரு பாட்டு கத்துறாரு. பக்கத்துல நிக்கிற ஆளு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, மாவட்ட செயலாளர். ஏன்னா இவர் இலக்கிய சொற்பொழி இல்லையா, தமிழ் நூல் என்ன புரட்சி தமிழகதோ, இவர் பாட்டு கத்தி பக்கத்துல விழுறவங்க கூட பாக்க அத ரமணா தூக்கி விடுறாரு. அவரு உடல்நிலை தெரியல மயக்கம் விழுந்தாரு. நீங்க அதை ஒரு பேச்சு தாக்க முடியாம மயக்கம் விழுந்தாரு ஏற்றுக்க முடியாது சார். சார் 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 அண்ணா பேசினாருன்னா கேட்கறது லட்சக்கணக்கு கூடுவாங்க சார். அந்த பேச்சை கேட்டு அப்படியே மயக்கம் வரும் சார். அண்ணாவுடைய பேச்சு. அதுக்கு பின்னாடி யாரு புரட்சி தமிழர்? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு முதல்வராக மீண்டும் ஸ்டாலின் தான் வருவாருன்னு அன்னைக்கு புத்தாண்டு அன்னைக்கு பேசிட்டே இருந்தார். அது என்ன சார் அப்படி தலையை ஒரு டங் ஸ்லிப்பா ஒரு நாள் பேசினாரு? நீங்க அப்படிலாம் எடுத்துக்கூடாது சார். அவரை போய் நீங்க வாய் தவறின்னு எப்படி சொல்றீங்க? இல்ல அவர் உண்மைதான் சொல்றாரு. முதலமைச்சர் மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்பார் அப்படிங்கிறாப்ல. அதான் கேக்குறேன். மகளிரை எல்லாம் ஒன்று திரட்டி, தாய்மார்களை ஒன்று திரட்டி, மீண்டும் இந்த நாட்டினுடைய முதல்வராக ஸ்டாலின் தொடர பாடுபடுவோம்னு எங்க அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் சொன்ன வாய் தவறியா சொல்லிட்டார். இன்னைக்கு செல்லூர் ராஜு முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக தொடர வேண்டும். நீங்க என்னன்னா வாய் தவறி பேசிட்டாங்கன்றீங்க. வாயும் தவறல, ஒன்னும் தவறல சார். அவங்க பாதை தடுமாறி வேறு இடத்திற்கு போவதற்கு தயாராகிட்டாங்க. அதுதான் உண்மை. செங்கோட்டையன் யாரும் போகலையே சார். அங்க தாவேக்காக்கெல்லாம் ஒருத்தரும் போகலையே. செங்கோட்டையன் போனதோட சரி, அப்புறம் வேற யாரும் பெரிய லெவல்ல இல்ல. எனக்கு கிடைச்ச தகவல் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் மறைக்கிறோம், நான் மறைக்க மாட்டேன். சத்ய டிவி, மக்களுடைய டிவி, என்னுடைய டிவி எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 30 to 40 பேர் சேர்றாங்க. அது இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வழக்கால அது கொஞ்சம் தள்ளி போயிருக்கு நினைக்கிறேன் நானு. ஏன்னா அது அந்த ப்ரோக்ராம் முன்னேற்றே இருந்துச்சு தாவேகா ஆபீஸ்ல பனையூர்ல. அதை போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. அங்க ஒரு 30 to 40 பேர் முக்கியமானவங்க சேர்றாங்கன்ற நம்பகமான தகவல் என்னைக்கு வந்தது எனக்கு தெரியும். ஆகவே தான் உங்களுக்கு நான் அதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன். ஆகவே தேர்தல் களம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிறிய சிறிய கட்சிகளுக்கு பெரிய அறிவுரை சாதித்தவர் நான் உண்மையை சொல்றேன். ஏன்னா பாமக எனக்கு விரோதியோ எதிரியோ அல்ல. பாமக தொண்டர்கள் நொந்து போயிருக்காங்க. நீங்க பாமக ஒரு கட்சியை எடுத்துட்டு இப்ப பேசுனீங்கன்னா எந்த அளவிற்கு அந்த கட்சியை உருவாக்கினார், நிறுவனரானார், தன்னுடைய மகனை எம்பி இல்லாமலேயே அமைச்சராக்கி அழகு பார்த்தார். போயஸ் தோட்டம் வரை டெல்லியை காட்டியது எனது தங்கை என்று சொன்னார் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். திரும்ப கலைஞரிடத்திலே சேர்ந்தார். இப்படி எல்லாம் மாறி மாறி ஜாதி கட்சி அரசியல் கட்சியாக மாற்றினார். வயதான அவரோடு வளர்த்த கடா மார்பிலே பாய்கிறது என்பது போல அவர் மகன் அரசியல் செய்கிறார். சரி, இப்ப யார் தப்பு நினைக்கிறீங்க சார்? பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸ் விட்டு கொடுக்கணுமா அல்லது டாக்டர் ராமதாஸ் விட்டு கொடுக்கணுமா? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? என்னை பொறுத்தவரை வயது முதிர்ந்தவர், 1000 சொல்லிட்டு அவரு குடும்பத்துல யாராவது வந்தா முச்சந்தியில் நிறுத்தி சவுக்கால் அடிக்க வைப்பேன், அரசியல் மாற்றம் எல்லாம் பேசுறாங்க. 2 கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொள்வதும் சொந்த தாய், அதற்கு மேல் சொல்ல விரும்பவில்லை. இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தி பேசுவார். ஆனா வாட் எவர் மேபி 1000 பேசிக்கிட்டு அவரு, ஆனா அவரு தானே வளர்ச்சி காரணம், அவரு தானே ஈண்டெடுத்த தந்தை, மாதா பிதா குரு தெய்வம்னா. ஆனா மகாராஷ்டிராலையும் இதே நிலைமை ஆச்சுதார். சிவசேனாவை தோற்றுவித்த உத்தவ் தாக்கரே குடும்பத்திலிருந்து ஏக்நாத் சிண்டே கட்சி தனியாக பெற்று அவர்களுக்கு சின்னம் பெறப்பட்டது. சரத்பவார் கட்சி தேசியவாத காங்கிரசும் அது இப்ப அஜித் பவார் போயிட்டு, இப்ப அதே மாதிரி இங்க பாமகவும் அன்புமணி தான் போயிட்டுன்னு சொல்றாங்க. அது உண்மைதான். அன்புமணி பாமக போகலாம். முலாயம் யாதவ் சிங்கும் அகிலேஷ் யாதவ் மோதிட்டு அப்பவும் மோதிட்டு
அந்த கட்சியே ஒரு நேரத்துல காணாம போச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உண்மைதான். கம்ப்ளீட்டா ம், அப்பதான் ஊபியில அவங்க காணாம போறாங்க. ம், சோ அந்த நிலைமை இப்பொழுது ம், பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு போட மாட்டாங்க. ம். அவங்க ஒரிஜினலா ஒரு 100% ஓட்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. 70-80% அந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் யாருக்கு போடுவது என்ற குழப்பத்தில் புதிதாக வந்த கட்சிக்கோ இல்ல வேறு கட்சிக்கோ மாற்றி வாக்களிப்பார்களே தவிர அவர்கள் வெறுத்து போய் இருக்கிறார்கள். வெளியே சொல்ல முடியாமல் வெதும்பி இருக்கிறார்கள். ஒருத்தர் போட்டி போட்டு கூட்டம் கூட்டிக்கிறாங்க. யார் மேல தப்புன்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் அன்பு நண்பர் விட்டு கொடுத்திருக்கலாம். எனக்கு அப்பா விட்டா நான் தான், தகராறு வேண்டாம், பெரியவரோட அவர் வயசுல பெரியவர், தகராறு பண்ணிக்க விரும்பல, ஆக நான் வெளிநாடு போயிடுறேன், கொஞ்சம் சுத்திட்டு வரேன், எனக்கு எந்த பதவியும் வேணாம், அப்பாவுக்கு பின்னாடி நான் தானே, எதுக்கு இந்த தகராறு சொல்லி விட்டு கொடுத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காரு. ஆகவே நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமியை காப்பி அடிக்கிறாங்க சார். பெரிய பிரச்சனையே அதுதான். இந்த விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணி அந்த ஒரு சின்ன விட்டு கொடுத்துருக்காராம் சார். இப்போ இபிஎஸ் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்காராம். டிடிவி ஓபிஎஸ் வந்து அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்கு ஒரு சம்மதம் தெரிவித்திருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அநேகமா. அதனால இவங்க மீண்டும் ஓபிஎஸ் டிடிவி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சொல்றாங்க. அது இந்த 4ஆம் தேதி நாளை மறுதினம் அமித்ஷாவின் வருகையின் போது அது ஓரளவு தெளிவடைந்து விடும் சொல்றாங்க. காகிதப்பூ மணக்கலாம், கருவாடு மீனாகலாம், கிழக்கே உதியும் சூரியன் மேற்கே உதிக்கலாம், இதெல்லாம் நடக்கலாம். ஆனால் பழனிசாமி சேர்த்து இணைந்து போவார் என்றெல்லாம் நீங்க சொல்லவே சொன்னீங்க. இல்ல என்டிஏல அவங்க கூட்டி இணைச்சுக்கோங்க, உங்களோட இணைச்சுக்கோங்க. அவங்க வர்றதுல எனக்கு எந்த விதமான இது இல்லைன்னு கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் இறங்கி சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க சார்.